பெரிய ஒரு சயின்ஸ் புக்கு, விஞ்ஞான புத்தகம். ரெண்டாவது ஹிஸ்டரி, இது பெரிய ஒரு வரலாறு புத்தகமாக இது நமக்கு இருக்குது. மூணாவது ஜியோகிரபி, இது நமக்கு இந்த பூலோகவியல். பூலோகவியல்னா இந்த பூமியை பற்றி எல்லா காரியங்களும் இந்த விதத்திலே சொல்லுகிறது. ரெண்டாவது மாணவகரம் மேத்தமெட்டிக்ஸ், இது கணக்கு புத்தகம் இது நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அடுத்தது விளையாட்டுத்துறை. பசங்கள்லாம் விளையாடுகிறார்கள் அல்லவா, அது போல. அடுத்தது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இது கொடுத்த இந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்படுது என்னவென்றால், சக்கரங்களுக்குள் சக்கரம். இதுதான் சக்கரங்களுக்குள் அப்படின்றா ஆட்டோமொபைல் இன்ஜினியர் பத்தி இங்கே சொல்லுகிறது. அடுத்து பார்க்கும்போது அஸ்ட்ரானமின்னா வானவியல். என்னது? வானத்தை உழுத்து கண்டறியலாம், வான சாஸ்திரம். அதை குறித்து இந்த வேதம் வந்து நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. நான்காவது ஒலிம்பிக்ஸ். புதிய ஏற்பாட்டுல மார்ஸ் மேடை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா அதுலதான் இந்த இங்கே காண்பிக்கிறது என்று சொல்லுகிறது. ரெண்டாவது மியூசிக்கல். இதனுடைய மியூசிக்கல் இதை நம்ம பார்க்கும் பொழுது வேதத்துல சேலா அப்படின்னு சொல்லி சங்கீத புத்தகத்துல நிறைய இடத்துல வருது இல்லைங்களா. அதெல்லாம் ஒரு விதமான மியூசிக்கை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்றது டெக்னாலஜி, தொழில்நுட்பம். இது பத்தி என்ன செய்கிறது? இந்த வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது.